ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம பிஏ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபஸ்ட் இயர் ஆல்ரெடி தமிழ் போர்ஷன் பார்த்துட்டோம். அந்த எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் 2 சப்ஜெக்ட்ஸோட போர்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், ஷார்ட்டாக வந்து IWE அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சப்ஜெக்டோட போர்ஷன் என்னன்றதையும், அண்ட் தென் அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் கிராமர் அந்த சப்ஜெக்டோட போர்ஷன் என்னன்றதையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இதில் வந்து டோட்டலாக இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் வந்து டோட்டலாக எத்தனை யூனிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 யூனிட் இருக்குது. ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து ஃபுல்லாக போயட்ரி, ஆக்சுவலாக 3 போயட்ரி இருக்குது. என்ன அப்படின்னா, எ வெரி இந்தியன் போயம் இன் இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு போயம் இருக்குது. இது எழுதியவர் யாருன்னா நிசம் எசக்கில். அண்ட் தென் செகண்ட் கோரமண்டல் ஃபிஷ்ஷஸ் அப்படின்ற ஒரு போயம், இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. அண்ட் தென் தேர்ட் ஹோம் கம்மிங் எழுதுனது பார்த்தசாரதி. ஸோ ஓகே, இப்போ போர்ஷன்ஸ் நிறைய வந்து மாற்றிருக்காங்க. இப்போ நான் ஒரு 3 இயர்ஸ் பேக் நான் படிக்கும்போது இந்த ஹோம் கம்மிங் போயம் நான் படிச்சிருக்கேன். அண்ட் தென் அண்ட் ஓல்டு உமன் ஒரு சில போயம்ஸ்லாம் வந்து எனக்கு நான் படிச்சிருக்கேன். ஒரு சிலதெல்லாம் இப்போ நியூவாக வந்து இப்போ புதுசாக அப்டேட் பண்ணதுனால நிறைய விஷயங்கள் போர்ஷன்ஸ் மாறி இருக்குது. ஓகே, யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் போயிட்ரி 3 போயிட்ரி கொடுத்துருக்காங்க. ஒன்று நிசம் எசக்கில் எழுதினது, அண்ட் தென் சரோஜினி நாயுடு பார்த்தசாரி எழுதின ஒரு போயம். அண்ட் தென் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து போயிட்ரி தான் கொடுத்துருக்காங்க. 3 போயிட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் மதர்ஸ் அமாங் அதர் திங்ஸ், இந்த போயம் எழுதுனது ஏகே ராமானுஜன். அண்ட் தென் செகண்ட் போயம் பார்த்தீங்கன்னா அண்ட் ஓல்டு விமன், இந்த போயம் எழுதுனது யாருன்னா அருண் கொல்கத்தார். அண்ட் தென் இம்மைக்ரண்ட் சாங், இந்த போயம் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஷானி தோஷி. ஓகே, யூனிட் 3 பார்ப்போம். யூனிட் 1 அண்ட் யூனிட் 2ல் வந்து ஃபுல்லாகவே போயிட்ரி தான். யூனிட் 3ல் வந்து ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதில் 3 ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. த சைல்ட்ஸ் ரிட்டர்ன், இந்த ப்ரோஸ் எழுதுனது ரவீந்திரநாத் தாகூர். அண்ட் தென் செகண்ட் த போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி, இந்த ப்ரோஸ் எழுதுனது குஷ்வந்த் சிங். அண்ட் தென் விவேகானந்தாஸ் வேர்ல்டு மிஷன், இந்த ப்ரோஸ் எழுதுனது பபானி பட்சரியா. ஸோ யூனிட் 4ல் ட்ராமா கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ட்ராமா நாகமண்டலா, இது எழுதினவர் வந்து கிரீஷ் கர்னாட். அண்ட் தென் யூனிட் 5 பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் இருக்குது, த ஒயிட் டைகர். ஸோ இதை எழுதுனது அரவிந்த் அதிகா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 யூனிட்ஸ். ஃபஸ்ட்டு 2 யூனிட்டில் போய்ட்ரி, அண்ட் தென் ப்ரோஸு, 4th யூனிட்டில் ட்ராமா, 5th யூனிட்டில் நாவல். ஸோ இதான் வந்து இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதுலேயே வந்து இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, இன்னொன்றில் அமெரிக்கன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி ஏன் டிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளோட இந்தியன் ஆத்தர்ஸ் என்ன எழுதியிருக்காங்களோ, ஸோ வேறு பிரிட்டிஷ் ஆத்தர்ஸோ அமெரிக்கன் ஆத்தர்ஸோ வேறு யார் எழுதுனதும் இல்லாமல் நம்மளோட இந்தியன் ஆத்தர்ஸ் யார் இருக்கான்றதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்குமே வந்து நம்ம பிரிட்டிஷ் அந்த அமெரிக்கன் இந்த ஆத்தர்ஸ் தான் வந்து படிச்சிருப்போம். ஸ்கூல்லலாம் கூட ஏதாவது போயம் கொடுத்தா அவங்க கூட அமெரிக்கன் ஆத்தர்ஸாக தான் இருப்பாங்க, இல்லை பிரிட்டிஷ் ஆத்தர்ஸாக தான் இருப்பாங்க. இந்தியன் ஆத்தர்ஸ்ன்ற பார்க்குறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இந்தியன் ரைட்டர்ஸ் எழுதுனது இங்கிலீஷில் எழுதின அவங்களுடைய ஒர்க்ஸை தான் வந்து நம்ம இதில் ஃபுல்லாகவே பார்ப்போம். அதனால தான் இதுக்கு பேர் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் கிராமர். இந்த சப்ஜெக்டில் வந்து இது வந்து புதுசாக இப்போ வந்து மாற்றிருக்க சிலபஸ், இது புதுசாக நம்ம பார்க்குறோம். இதுலேயும் வந்து டோட்டலாக 5 யூனிட்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு சப்ஜெக்ட் தான். நம்ம ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன படித்தோமோ, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து திரும்ப நம்ம படிக்க போகிறோம். பட் அதை வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக படிச்சிருப்போம். இது இன்னமும் கொஞ்சம் வித் கிரேட் எக்ஸ்ப்ளனேஷனோட கொஞ்சம் ப்ரீஃபாக நல்லாவே படிப்போம். இதில் யூனிட் 1ல் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்க நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப், கன்ஜக்ஷன், ப்ரிப்போசிஷன், இன்டர்ஜெக்ஷன். ஸோ இது எல்லாத்தோடைய டெஃபினிஷன், அதில் டைப்ஸ் என்ன டைப்ஸ் இருக்குது, அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் யூனிட். ரொம்பவே சிம்பிள். நீங்கள் இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் நல்லா இது ஒரு சப்ஜெக்டாகவே நினைக்காம டக்குன்னு இதை வந்து நீங்கள் படித்து மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, செகண்ட் யூனிட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராக்ரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி அண்ட் இம்பரேட்டிவ். ஸோ இப்படி இருக்க எத்தனை டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக வந்து படிப்பீங்க.
அண்ட் தென் யூனிட் 3ல சென்டென்ஸ் பேட்டர்ன். இது எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். இது தெரிஞ்சவங்களுக்கு இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் ரொம்ப ஈஸி, தெரியாதவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். இதை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க. ஸோ ஓகே, சென்டென்ஸ் பேட்டர்னில் இருக்க டைப்ஸ் எஸ்வி, எஸ்விஓ, எஸ்விசி, எஸ்விஏ, எஸ்விஓஓ, எஸ்விஓசி அண்ட் எஸ்விஓஇ இதெல்லாம் வந்து படிப்பீங்க. இதில் யூனிட் 4ல் வந்து டென்ஸு, சப்ஜெக்ட், வேர்பு, கான்கர்ட் இந்த 4 விஷயமும் வந்து யூனிட் 4ல் வந்து ப்ரீஃபாக சொல்லி தருவாங்க. அந்த யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ், அதோடைய டெஃபினிஷன்ஸ் அண்ட் டைப்ஸ். ஏன்னா ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ்ன்னு அதில் நிறைய டைப்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக வந்து இதில் படிப்பீங்க. ஸோ இதுக்கு ஒரு 1 வீக் கூட போதும். நீங்கள் இது ஒரு ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்ஸாக அதை ஃபீல் பண்ணாமல் இதுக்குன்னு டைம் எடுத்து இதை முடிச்சு கூட நீங்கள் அழகாக ஸ்மால் நோட்ஸ் எடுத்து முடிச்சு வச்சிடலாம். ஸோ அந்த கஷ்டம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதுக்கான நோட்ஸ், அதுக்கான எல்லாமே நானே கொடுக்குறேன். இது எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நானே பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இன்னும் மீதி இருக்கிற கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து போர்ஷன் சொல்கிறேன். கண்டினியூவாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.